வணக்கம் நண்பர்களே! நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிஹாசன் அதாவது கமலஹாசனோட மகளான ஸ்ருதிஹாசன் இப்ப ரீசென்ட்டா ஒரு பெரிய சர்ச்சையில ஈடுபட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, இந்த 2026 எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு இந்த மாதிரி ஒரு சர்ச்சையில அவங்க ஈடுபட்டது அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசுபொருளா இணையதளங்கள்ல போயிட்டுருக்கு. அவங்க எந்த மாரி சர்ச்சையில ஈடுபட்டாங்க அப்படிங்கிற விவரத்த நம்ம இந்த வீடியோல முழுக்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்ருதிஹாசன் ரீசென்ட்டா மும்பைல ஒரு முக்கியமான வேலைய முடிச்சுட்டு, சாங் ரெக்கார்டிங்க முடிச்சுட்டு வெளியில வரும்போது, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மீடியா அவங்கள அம்மா அதாவது ரசிகர்களும், மீடியாவும் அவங்கள அம்மா ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. பட் அதுக்கு அவங்க சீரியஸா ரியாக்ட் ஆயி, "நான் அம்மாவா? நான் உனக்கு அம்மாவா? என்ன பார்த்தா உனக்கு அம்மா மாரியா தெரியுது?" அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸா ஒரு கான்வர்சேஷன்ல ஈடுபட்டிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பேசுபொருளா போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி நடிகைகள் எப்போதுமே தன்னுடைய ஏஜ வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அத ஒரு கௌரவ குறைச்சலாவும் நெனைப்பாங்க. அந்த வகையில அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டத ஸ்ருதிஹாசன் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு, "நான் உனக்கு அம்மாவா? ஏன் இந்த மாதிரி பொதுவெளியில ரொம்ப கேவலமா பிஹேவ் பண்றீங்க? உங்களுக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? வெட்கமா இல்ல?" அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஆக்ட்ரஸ் கஜோலியே இந்த மாதிரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுக்கு, "ப்ளீஸ் ப்ளீஸ் அம்மா ஒரு ஃபோட்டோ" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கே கஜோல் ஒரு பெரிய சண்டையிலே ஈடுபட்டாங்க. இந்த விஷயம் குறைஞ்சது ஒரு 2, 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. அப்படி ஒரு பெரிய பிரச்சனையில இன்னைக்கு ஸ்ருதிஹாசன் ஈடுபட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிஹாசன் அம்மான்னு கூப்பிட்ட நபர பார்த்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "லுக் அட் ஹர், என்ன பார்த்து எப்படி கூப்பிடுறாங்க பாரேன். ஹி கால் மீ அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் அம்மா மாரியா இருக்கேன். நான் உனக்கு அம்மாவா?" அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. இந்த மாரி கேட்டதுனால ரொம்பவும் ஹைப் ஆயி அவங்க டென்ஸ்டா கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவருக்கு மேல அந்த ப்ராப்ளம் போயிருக்குது. மோஸ்ட்லி நடிகைகள் தன்னை இந்த மாதிரி கூப்பிட்டத ரொம்பவும் கௌரவ குறைச்சலா எடுத்துப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா நடிகைகளுமே இந்த விஷயங்கள கொஞ்சம் பெருசா எடுப்பாங்க. ஆனா இந்த மாரி கூப்பிடுறது ஒரு மரியாதையின் பேர்ல, அன்பின் பேர்ல தான் கூப்பிடப்படுது. பட் அது மோஸ்ட்லி ஒவ்வொரு ஆக்ட்ரஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாருமே கொஞ்சம் மரியாதையா நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த வகையில ஸ்ருதிஹாசன் பண்ணுன விஷயங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பேசுபொருளா போகுது. அதுக்கு நெட்டிசன்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "அம்மா அப்படின்னு கூப்பிட்டதுல என்ன பெரிய தப்பு இருந்திருக்க போகுது? அதுக்கு நீங்க அந்த பெர்சன அடிக்கிற அளவுக்கு ஏன் நீங்க அவ்ளோ கோவமா பேசியிருக்கிறீங்க? இதுல எந்த விதமான தப்பும் இல்ல. உங்கள வயசுல அதிகமா இருக்கிறதுனால அவங்க அப்படி கூப்பிடல. ஒரு மரியாதையின் காரணமா தான் கூப்பிட்டாங்க. இந்த மாரி ரசிகர்கள் உங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி கேட்கறதுக்கு, நீங்க ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப சீப்பா பிஹேவ் பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி சமூக வலைதளங்கள்ல நெட்டிசன்ஸ் இன்னைக்கு ஸ்ருதிஹாசன பேசி தள்ளிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆக்ட்ரஸ கூப்பிடுறது பொதுவாவே அவங்க கௌரவ குறைச்சலா நெனைப்பாங்க. அது மட்டும் இல்லாம அம்மான்னு கூப்பிடுறத தன்னை கேலி பண்றாங்க அப்படிங்கிற மாரி எடுத்துக்குவாங்க. மேபி ஸ்ருதிஹாசன் அந்த சென்ஸ்ல தான் இந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாரி போகுது. மோஸ்ட்லி சமந்தா மேமா இருக்கட்டும், இல்ல நெறைய தெலுங்கு ஸ்டார்ஸ மோஸ்ட்லி அங்க அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அதே மாரி தான் ஸ்ருதிஹாசனையும் ரொம்ப மரியாதையா கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அந்த ஒரு வார்த்தை இவ்ளோ பெரிய பூதாகரமான சர்ச்சையா வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸ்ருதிஹாசனோட கூட வந்தவங்களும் இந்த விஷயத்த பெருசு பண்ண ஆரம்பிச்சதுனால, அங்க பெரிய கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அங்க சண்டை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம, அங்கருந்து ஸ்ருதிஹாசன் கிளம்பி வரத்துக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிப்போச்சு. ஏன்னா, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு நபர் கேட்ட அந்த விஷயம் அப்படிங்கிறது, ஸ்ருதிஹாசன் கோவப்பட்டு இந்த விஷயம் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய விஷயமா போற அளவுக்கு பெருசாயிடுச்சு.